கழக நிர்வாகிகளுக்கும் கழகத்தின் மீது பற்று கொண்டிருப்பவர்களுக்கும் அதிமுக தலைமைக் கழகம் அன்பு வேண்டுகோள். கழகத்தின் நிலைப்பாடுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த எந்தவித கருத்துக்களையும் கழக தலைமையின் அனுமதி பெறாமல் கழக நிர்வாகிகள் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம் என அறிவிப்பு. சட்டமன்றத்தில் நெசவு தொழிலாளர்கள் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேசும்போது வழக்கம் போல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நேரலையை துண்டித்து விடியா அரசு அராஜகம், மக்கள் பிரச்சனையை கேள்வியாக எழுப்பினால் நேரலையை துண்டித்து அராஜகத்தில் ஈடுபடுவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி வரும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 1.5 லட்சம் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறிகள் இயங்கி வருகின்றன. இந்த விசைத்தறியாளர்கள் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் கூலி உயர்வு கேட்டு போராடி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சட்டப்பேரவையில் பேச்சு. வேலை நிறுத்தம் காரணமாக லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூலி உயர்வு குறித்து அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல். கோவை குனியமுத்தூரில் மது போதையில் ஏற்பட்ட ரகளையில் மகனை வெட்டி கொன்ற தந்தை சிக்கினார். மாடல் ஆட்சியில் மது போதையால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் நிலையில் கொலை சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. ஈரோட்டில் வீட்டில் தனியாக இருந்த வயதான தம்பதியை தாக்கிய வட மாநில இளைஞரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தாக்கிய போது உயிரிழந்ததால் பரபரப்பு. திறனற்ற திமுக அரசின் ஏவல்துறை ரோந்து பணியை முறையாக மேற்கொண்டிருந்தால் பொதுமக்கள் சட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய நிலை வந்திருக்காது என மக்கள் ஆதங்கம். விலைமாதர்களுடன் இந்து சமயங்களை ஒப்பிட்டு ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யாவிட்டால் தமிழக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனையின் போது தமிழக அதிகாரிகள் துன்புறுத்தப்படவில்லை என ஹைகோர்ட்டில் அமலாக்கத்துறை விளக்கம். பொய்யான தகவல்களை கூறி தமிழக அரசு திசை திருப்ப முயல்வதாக உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. வக்ஃப் வாரிய திருத்த சட்டப்படி எந்த உறுப்பினர் நியமனமும் கூடாது என உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான வழக்கு விசாரணை மே 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திமுக அமைச்சர் பொன்முடி பேசுவதை கண்டித்து அந்த கட்சி எம்பி கனிமொழியே அறிக்கை விடும் அவலம். வருகிற 2026 தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு ராஜ்யத்தை கொடுத்து ஆபாச பேச்சுக்களுக்கு துணை போகின்ற ஸ்டாலினுக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என ஆர்பி உதயகுமார் பேச்சு. சென்னை அண்ணா நகரில் ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து ஏராளமான லாட்டரி சீட்டுகள் சிக்கின. மக்கள் வாழ்வை சீரழிக்கும் பொருட்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தங்கு தடையின்றி கிடைப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை பெரம்பூரில் 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளி சந்தையில் திருமண ஆசை காட்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் சிக்கினார். அப்பா என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஸ்டாலின் பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 15 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தலைநகரான சென்னை போதைப் பொருட்களின் குடோரமாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் தலைக்கேறிய மது போதையில் வாகன ஓட்டிகளிடம் ரகளையில் ஈடுபட்டதுடன் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்.
தீயசக்தி திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காத மது விற்பனையால் மதுபோதை ஆசாமிகளின் அட்டுழியம் தாங்க முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை. புதுக்கோட்டை வழியாக ராமநாதபுரம் சென்ற காரிலிருந்து 8 கோடி ரூபாய் மதிப்புடைய மெத்தபெட்டமைன் சிக்கியது. திமுக ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் போதைப்பொருள் புழக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே கள்ள சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்ட பெண் சிக்கினார். கள்ள சந்தையில் மது விற்கப்படுவதை தடுக்க முடியாமல் திமுக ஆட்சியில் ஏவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கிளப்பில் பீருக்கு வழங்கப்படும் இலவச ஸ்நாக்ஸ் வழங்காதே தட்டி கேட்டதால் இளைஞர்களுக்கு ரூமில் வைத்து அடி உதை. அரசு விதிகளை மீறி செயல்படும் தனியார் மதுபான பார்களுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. விடியா திமுக ஆட்சியில் சென்னை கோடம்பாக்கத்தில் 24 மணி நேரமும் படு ஜோராக நடைபெறும் மதுபான விற்பனை. மது பிரியர்கள் அதிகாலையிலேயே குடித்துவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பூக்கடையில் தண்டல்காரருக்காக பெண்ணை மிரட்டுவது மட்டுமின்றி 4 வழக்கறிஞர்களை வைத்து ஒருமையிலும் தரக்குறைவாகவும் பேசி கட்ட பஞ்சாயத்து செய்யும் பூக்கடை காவல் நிலைய ஆய்வாளர். மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவலர்களே விடியா ஆட்சியில் கட்ட பஞ்சாயத்து செய்யும் அளவிற்கு இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சரி, எந்த ப்ரூஃபும் இல்ல சார். அவதான் சார், நான் வருஷம் முடிஞ்சு நான் கணக்கு சார். உண்மை இதுதான் சார், சத்தியபதம் சொல்ற உண்மை இதுதான். அப்படி கிடையாதுன்னா நீலகிரி மாவட்டம் கூடலூர் கிளை சிறையில் கைதியை லத்தியால் சரமாரியாக தாக்கிய சிறை துணை கண்காணிப்பாளர் உட்பட 6 பேர் பணியிடை நீக்கம். திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசாரின் அராஜக போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துப்பாக்கி இருந்தால் சுட்டுவிடுவதா என என்கவுண்டர் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சரமாரி கேள்வி. பாதுகாப்பிற்காகத்தான் போலீசாருக்கு துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது என்றும் உயிரை பறிக்கும் அதிகாரத்தை யார் வழங்கியது எனவும் கேள்வி. தமிழ்நாட்டில் சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்து வரும் நிலையில் எத்தனை என்கவுண்டர்கள் நடந்துள்ளன என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டத்தில் NLC அனல்மின் நிலையங்கள் சுரங்கங்களால் கன உலோக மாசுபாடு அதிகரித்துள்ளது. நீர்நிலைகளில் பாதரசம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 115 மடங்கு அதிகம் கண்டறியப்பட்டிருப்பதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சாலையோரம் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக எரிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினை போல தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் உறங்கிக் கொண்டிருக்கிறதா என மக்கள் கேள்வி. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனை மற்றும் மருந்தகங்களில் மருந்து தட்டுப்பாடு. கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளை தனியார் மருந்தகங்களில் வாங்க அரசு மருத்துவர்கள் வாங்க பரிந்துரைப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. 3000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப தாமதம். கடந்த மார்ச் மாதம் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்ட நிலையில் வருகிற ஜூலை மாதம் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருப்பதால் தேர்வர்கள் கவலை. சென்னையில் முதல்வர் நடத்திய துணைவேந்தர்கள் கூட்டத்தில் பல்கலைக்கழக நிதி பற்றாக்குறை, நிர்வாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாததால் கல்வியாளர்கள் கடும் அதிருப்தி. வழக்கம் போல இதுவும் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட கூட்டமா முதல்வரே என மக்கள் கேள்வி. பல்கலைக்கழக தரத்தை மேம்படுத்துவது, பதிவாளர்களை நியமிப்பது போன்றவற்றை குறித்து பேசாமல் பெயர் அளவுக்கு கூட்டம் நடத்துவது நியாயமா முதல்வரே என மாணவர்களும் கல்வியாளர்களும் கேள்வி.
வழக்கம் போல கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் விழிப்புடன் செயல்பட்டு குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சி அலுவலக வளாகத்தில் கடை கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக எழுந்த வாக்குவாதம். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெண் ஒருவரை இளைஞர் எட்டி உதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதில் அக்கறை காட்டாத திமுக நகர்மன்ற தலைவரை கண்டித்து கையில் பதாகை ஏந்தி அதிமுக பெண் கவுன்சிலர் வினோத போராட்டம். இனிமேலாவது அடிப்படை வசதிகளை செய்து தர முடியுமா என அதிமுக பெண் கவுன்சிலர் நேருக்கு நேர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் செய்வதறியாமல் திணறிய திமுக நகர்மன்ற தலைவர். திருப்பூர் காந்திநகர் இபி காலனி பகுதியில் ஏடிஎம் எந்திரத்தை இரும்பு கம்பியால் உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற நபரால் பரபரப்பு. தமிழகமெங்கும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் திறனற்ற திமுக அரசு ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே டீ கடையில் இருந்த பெண்ணின் கழுத்தை கத்தியால் தாக்கி பணத்தை திருடிச் சென்ற இளைஞர். திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் மேம்பால தூண் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயங்களுடன் மீட்பு. போக்குவரத்து துறையில் பணியாற்றும் ஓட்டுநரின் அலட்சியத்தால் ஒருபுறம் அரசு பேருந்தும் மற்றொரு புறம் மெட்ரோ தூணும் சேதமடைந்த நிலையில் தங்களின் வரிப்பணம் வீணாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் போக்குவரத்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் தர்ணா போராட்டம். தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் முழக்கம். திருப்பூரில் இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய காவலரை பணிமாற்றம் செய்யக்கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் காவல் உதவி ஆணையர் அலுவலகத்தில் மனு. திமுக ஆட்சியில் காவல்துறையே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கரும்பு நிலுவைத் தொகையை உடனே வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் மனு. நிர்வாக திறனற்ற திமுக அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை வேளச்சேரி காந்தி சாலை பகுதியில் திமுகவினரின் நலத்திட்ட நிகழ்ச்சியில் டோக்கன் வாங்கி கிழிக்கும் பணியை செய்த போலீசார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய போலீசார் திமுக ஆட்சியில் ஏவல்துறையாக செயல்பட்டு வருவது இதன் மூலம் அம்பலம். சென்னையில் 90,77,000 ரூபாயை ஆன்லைன் முதலீடு மூலம் மோசடி செய்த வழக்கில் 2 சிக்கினர். மோசடியாளர்கள் தினம் தினம் பல்வேறு ரூபங்களில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நிலையில் மோசடிகளை தடுக்க விடியா அரசின் ஏவல்துறை நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே தெருநாய் கடித்ததில் ஒருவர் அரசு மருத்துவமனையில் உயிரிழப்பு. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சுற்று வட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று தேரை வடம்பிடித்து எடுத்து வழிபாடு.
உச்சநீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றம் போல் செயல்படுவதாக துணை குடியரசுத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் காட்டம். பிரிவு 142 ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையைப் போல உச்சநீதிமன்றம் மாற்றியிருப்பதாக கருத்து. IPL தொடரில் இன்று நடைபெறும் 34வது லீக் போட்டியில் பெங்களூரு அணியுடன் பலப்பரீட்சை காணும் பஞ்சாப் கிங்ஸ் அணி. பெங்களூருவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள நிலையில் வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. IPL கிரிக்கெட் தொடரின் 33வது லீக் போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்திய மும்பை இந்தியன்ஸ் அணி. ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 162 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் 18.1 ஓவரில் 166 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது மும்பை இந்தியன்ஸ் அணி. சர்ச்சைகளில் சிக்கினாலும் தொடர்ந்து வசூல் சாதனை படைத்து வரும் நடிகர் மோகன்லாலின் L2 எம்புரான் திரைப்படத்தின் OTT ரிலீஸ் தேதி அறிவிப்பு. வருகிற 24ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் வெளியாக உள்ளது.